ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து நம்ம தளபதி விஜய் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 19 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அதை எதை வச்சு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங், அதான புக் மை ஷோன்றதுக்கு அப்புறமா நம்ம படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம். ஸோ அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19 2026 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜூன் 19 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம். பட் இப்போ போய் அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 2026 அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர ஜூன் 19 அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணல. சோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இதனால இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது, தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்குது. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா எனக்குமே ஒரு டவுட்டா தான் இருக்குது. என்னடா இப்படி பண்றாங்களே, சோ வருதுங்கறாங்க, டக்குன்னு வரலங்கறாங்க, சோ என்னதான் முடிவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல இருக்குது. சரி ப்ரோ, படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இன்னுமே இந்த படத்துக்கான சென்சார்னா கிடைக்கல. பட் சோசியல் மீடியாஸ்ல இந்த வீக்ல கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மேபி ரூமரா கூட இருக்கலாம். சோ அந்த வகையில பாப்போம் இந்த வீக்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜூன் 19 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனர் செட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பேனர்ல வந்து ஜூன் 19 இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். சோ இந்த படத்தை ஜூன் 19 நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ இவங்க தான் தயாரிச்சாங்களா அப்படின்றது தெரியல. பட் இவங்க ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா பேனர் வந்து மாத்திருக்காங்க. சோ இதுல இருந்து இன்டெரக்டா தெரியுது படம் வந்து ஜூன் மந்த்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப கேவின் ப்ரொடக்ஷன் இந்த ஒரு படத்தை இறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜனநாயகன் படத்தை இறக்க மாட்டாங்க. சோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரே டேட்ல ஒரே மாசத்துல எந்த ஒரு படத்தையுமே இறக்க மாட்டாங்க. சோ அந்த வகையில ஜனநாயகன் வராதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. மேபி டக்குனு ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பாலன் படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு ஜனநாயகனை டக்குனு இறக்கிறதுக்கான வேலைகளும் பார்க்கலாம். பட் அது சென்சார் கொடுக்குறவங்க கையில தான் இருக்கு. சோ கூடிய சீக்கிரமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். பட் கொடுக்காம வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலான டே, இந்த மாதிரி ஒரு மந்த் வேற ஒரு மந்த்ல கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இந்த மந்த் ரொம்பவே ஸ்பெஷலான மந்த். நம்ம சிஎம் விஜய் அவருடைய பர்த்டே. சோ பர்த்டே ஸ்பெஷலா இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மாஸ் செலிப்ரேஷனா இருக்கும். சோ படத்துக்கான வசூல்ன்றது வெறித்தனமா ஏறும். ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து பொங்கல்ல வரக்கூடிய அந்த லீவை வச்சு தான் மென்ஷன் பண்ணி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சோ வசூல்ன்றது நிறைய பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. பட் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இப்ப தளபதியோட பர்த்டே ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற மாதிரி செலிப்ரேஷனா இருக்கும். சோ கேவின் ப்ரொடக்ஷன் இதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ல இப்போ போயிட்டு இருக்குது. சோ பாப்போம் எப்பதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் முக்காவாசி பேர்னா காண்டாகி ஜூன் 19 படம் வரல, தளபதியோட பர்த்டேக்கு படம் வரல அப்படின்னா லீக்டு பிரிண்ட் நாங்க பாத்துறோம். சோ பாத்துட்டு நாங்க ரிவ்யூ போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க ஒருத்தரா. பட் வேற வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு படம் வரும்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமா கொடுத்தாங்க அப்படின்னா பார்த்துட்டு நாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் இவங்க அதெல்லாம் கொடுக்காம தள்ளி போட்டு ஹைப் பண்றது ஏத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொன்னோம். சோ தள்ளி போக 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 ஹைப் ஏறுது. கையில பிரிண்ட் வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஹெச்டி பிரிண்ட் வச்சுக்கிட்டு பார்க்காம தியேட்டர்ல பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தள்ளி போயிட்டே இருக்காங்க. சோ அதனால ரொம்பவே நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகுறாங்க, நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க. சோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. சோ என் ஃப்ரெண்டு கிட்ட பிரிண்ட் எல்லாம் இருக்குது. சோ நான் வாங்கி பார்க்கணும் பார்த்துலாம். பட் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி அப்டேட் கேட்டுட்டு இருக்கேன். லீக் ஆன படத்துக்கு அப்டேட் கேட்கிற முதல் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது தளபதி ஃபேன்ஸா தான் இருப்போம். அந்த மாதிரி நான் போயிட்டு இருக்குது. சோ அந்த வகையில கூடிய சீக்கிரமா கொடுத்து விடுங்க. நாங்க என்ன உங்கள்ட்ட என்ன காசு கேட்கறோமா, பணம் கேட்கறோமா, ஜஸ்ட் ஒரு படம். சோ அந்த படத்தை இறக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறோம். இன்னும் அந்த படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேலையிலும் ஆரம்பிக்கலான்றதுக்கு அப்புறமா இன்னொரு ட்ரைலருக்கு ஒரு எடிட்டிங் கட்டாதுன்னா ஏற்படுத்தலாம். சோ அதையும் ஏற்படுத்தாம வச்சிருக்காங்க. சோ என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சோ எப்போ வரும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சோ பாப்போம் இந்த வீக்ல ஜனநாயகன் படத்துல சென்சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுவும் சென்சார் வரல அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ரூமர் ஆயிடும். சோ பாப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவரோட ஜனநாயகன் படம் தள்ளி போகுது. ஜூன் 19 ரிலீஸ் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட பின்தொடர்ச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.